இங்க அபி ஃப்ரெண்டோட கல்யாணத்துல வாசுவ பாக்குறான். பார்த்ததுமே பேசலான்னு போறான். ஆனா அவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இவன் பரவாயில்ல 4 வருஷமா பேசல. இந்த கோவம் கூட இருக்காதான்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்துக்கிறான். தென் பார்ட்டில ஈவென்ட் நடத்திட்டு இருக்க பொண்ணு நல்லா குடிச்சிட்டு வாசுவ டிராப் பண்ண முடியுமான்னு கேட்கறா. இவனுமே கார்ல கூட்டிட்டு போறான். அப்ப விடும்போது இந்த பொண்ணு இவனை கிஸ் பண்ணிடுறா. அண்ட் அடுத்த நாள் தான் அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. சோ அவன் எல்லாம் தப்பா எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு வந்து பேசுறான். ஆனா இவன் அதை கேஷுவலா எடுத்துட்டு போயிடுறான். தென் என்கேஜ்மெண்ட்காக ஒரு ராட்ன மாதிரி ஒரு செட்டு போறாங்க. செக் பண்ணி பார்க்கறதுக்காக அபியும் இந்த பொண்ணுமே உட்கார வச்சு போறா. இந்த பொண்ணு ஹைட் போக போக பயந்து இந்த அபியோட கையை பிடிச்சிக்கிறா. அந்த ரிங்க போடும்போது கூட இவன் கைக்கு மேல தான் போடுறான். ஆனா இந்த பொண்ணு இவனை ரொம்பவும் பிடிச்சி போய் விரலிலே போட்டுறா. அபியோட அப்பா இவங்களை பார்க்கலான்னு வராரு. அப்ப வாசு கிட்ட நீங்க இவ்வளவு நாளா பேசாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் வாசு நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலுமே என்னையா இவன் விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இந்த பொண்ணு அபியும் ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அபியை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடறா. தென் ஒரு இடத்துக்கு போகும்போது ரவுடி பசங்கலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபி மேல ஒருத்தன் கையை வச்சிடான். அதை பார்த்ததுமே தான் வாசு கோவம் வந்து அவனை அடிச்சு போட்டு இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க. சோ இப்போ எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அப்ப இந்த பொண்ணு இவங்க 2 பேரு கூடயுமே சகஜமா பேச ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்கு திரும்ப இந்த பொண்ணால பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு அபி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா இவன் ஃப்ரெண்டு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறான். ஆக்சுவலா திரும்பவுமே ஒரே பொண்ணை இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அதனால திரும்ப பிரச்சனை வந்துடும் நினைச்சுக்கிட்டு அபியை ஊருக்கு அனுப்பிடுறான். இந்த விஷயம் வாசுக்கு தெரிஞ்சு போகுது. அப்பதான் இவன் அந்த பொண்ணுக்கு நேராவே நான் உன்னை லவ் பண்ணல, நீ என்ன லவ் பண்றேன்னு கேட்கறான். அந்த பொண்ணுமே நான் உங்களை லவ் பண்ணல, அபியை தான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. சோ அபியை தேடி கிளம்பிடுறாங்க. பட் அப்ப அபியை பார்த்ததுமே இந்த லவ் பத்தி கேட்காம மகா யாரை தான் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி கேட்கறான். ஆக்சுவலா மகா எழுதின டைரியை படிக்கும்போது தான் மகா நம்மள லவ் பண்ணல, அபி தான் லவ் பண்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. சோ அபி தான் அந்த பொண்ணு கிட்ட பேசி வாசுவை லவ் பண்ணதா சொல்லி கேட்டிருப்பா. இந்த விஷயமே இவனுக்கு இப்பதான் தெரிய வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். எனக்காக ஏன்டா எப்பவுமே எல்லாத்தையும் விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கா, உனக்காக நான் என்னோட உயிரியே கொடுப்பேன், இதெல்லாம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். அண்ட் இந்த பொண்ணையுமே நான் லவ் பண்ணல, அவன் தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துறாங்க.